சிம்புவின் பிறந்த நாள் இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்புவோட 3 படங்களோட அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோ இப்போது காலையிலேயே ஒரு படத்தோட செமத்தியான ஒரு அப்டேட் வந்துடுச்சு. யாருடைய படம் அப்படின்னா நம்ம பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிக்க போகிற ஒரு அட்டகாசமான படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. டைட்டில் வைக்கல, அது ஸ்டில்லே ரொம்பவும் கவனம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்க, அதாவது சிம்பு அவர்களோட பேக் பொசிஷன் தான் இருக்குது. அவர் திரும்பி நின்றுருக்காரு, சிமெண்ட் கலர் ஷர்ட்டை போட்டு டக் பண்ணிக்காரு, பிளாக் பேண்ட்டு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவர் தாடி வச்சுக்கிட்டே இருக்கார். ஆனாலும் கூட முகத்தை முழுதாக காட்டவில்லை. இப்போது அந்த ஷர்ட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா முதுகில் STR49 அப்படிங்கிறத போட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. குறிப்பாக சிம்பு அவர்கள் இதில் காலேஜ் ஸ்டூடெண்டாக தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்குது. பட் யூனிஃபார்ம் கிடையாது. பேண்ட் பாக்கெட்டில் காலேஜ் ஐடி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புக்கு வச்சுருக்காரு. என்னென்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலார்ஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம், இன்ஜினியரிங் புத்தகம். அதில் ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்குள்ளே ஒரு கத்தியை சொறி வச்சுருக்காரு. அதுவும் சாதாரண கத்தி, அது வெட்டருவா கத்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கசாப்படையில் அந்த ஒரு கருவி, அந்த ஒரு ஆயுதம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இரத்த கரையும் இருக்குது. இவர் ஸ்டூடெண்ட்டா இல்லை ப்ரொஃபஸரா அப்படிங்கிறதும் நமக்கு உறுதியாக தெரியல. ஸோ ஏன்னா ப்ரொஃபஸருக்கும் பார்த்தீங்கன்னா டேக் வச்சுருப்பாங்க, அதாவது ஐடி கார்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்ஸ் வச்சுருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த போஸ்டர் மிகப்பெரிய கவனம் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர்னு சொன்னாலும் கூட அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் செய்ய விதமாக தான் அந்த டேகும் இருக்குது. ஏன்னா தி மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேகு. ஸோ இதுலேருந்தே சொல்லிக்கலாம் அவர் ப்ரொஃபஸர் கிடையாது, ஸ்டூடெண்ட் தான். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காருன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து சிம்பு அவர்கள் படம் அதுவும் ஒரு புது இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனரோட அவர் சேர போகிறாரு. எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.